Welcome to Money Management Channel. நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படினா டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரீசன்ட்டா லாஸ்ட் வீக்ல அதுல ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு மெம்பர். இன்னொரு மெம்பர் பாத்தீங்க அப்படினா இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் இண்டெக்ஸ் இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படின்ற மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காந்திராஜ் ஐடியில இருந்து இப்போ ஆல்ரெடி இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர்ல டிஸ்கஸ் பண்ண டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெகுலர் growth வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5000 இருக்கும். மினிமம் அடிஷனல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா thousandsல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போலாம். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸா இருக்கு. சோ எக்ஸிட் லோட் வந்து 0% இருக்கு. சோ இதுதான் வந்து இந்த ஃபண்டோட ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். இத பத்தி டீடைலாவே வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இத பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபண்ட் ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மியூச்சுவல் ஃபண்டா இருக்கு. இஷ்யூ ஓபன் ஆகிறது டேட் வந்து 8th ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது வந்து 25 ஆகுது. அலாட்மெண்ட் டேட்டே வந்து 25 தான் நடக்க போகுது. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுல ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அலாட்மெண்ட் நடக்க போறதே வந்து 25. அதுக்கப்புறம் தான் வந்து இது ட்ரேடே ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கு அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது நீங்க எதுல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவரை கால் பண்ணி இதோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25க்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த ஒரு ஸ்கீமும் வந்து நீங்க செலக்ட் பண்ண முடியாது. அதாவது ஸ்டெப் அப் எஸ்ஐபி இந்த மாதிரி அடிஷனல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது இது எல்லாமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்ன டவுட் இருக்கு அப்படின்னா உங்க ஆர்எம் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி அதாவது காந்திராஜ் அவருக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 ரூபீஸா இருக்குது. இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல எவ்வளவு growth கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப சூட்டபிளானது. இந்தியன் எக்கனாமிக் grow ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ஃபண்ட் grow ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லயே இந்த வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதை ரெஃபர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அரவிந்த்ன்ற ஐடியில இருந்து டாடா ஸ்டீலை பத்தி கேட்டிருக்காரு. டாடா ஸ்டீலை பத்தி நம்ம நிறைய டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது இவங்க மெட்டல் செக்டர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்ல எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க, அதர் கண்ட்ரீஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, சோ அதுல லாஸ் ஆனதுனால அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இத பத்தி கம்ப்ளீட்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற லாசஸ்ல எப்படி வந்து காம்படிட் பண்ணி இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க, சோ இந்தியன் மார்க்கெட்ல எவ்வளவு பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெரிய மெகா மெர்ஜர் ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். இதனால வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல grow ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜருக்கு முன்னாடியே அந்த 900 800 1000 அந்த ரேட்லயே வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல இது டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெல்த் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்றது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட மெர்ஜர் ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மெட்டாலிக்கோட ரேஷியோ ஆகட்டும், டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் ஆகட்டும், டிஆர்எஃப் ஆகட்டும், டின் பிளேட் இது நாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ரேஷியோ இப்போ வந்து டாடா ஸ்டீல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 79 ஷேர். எதுக்குன்னா டாடா மெட்டாலிக்ல 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லாங் ப்ராடக்ட்ல 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 67 ஷேர் கொடுத்தாங்க. டிஆர்எஃப்ல வந்து 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 17 ஷேர் கொடுத்தாங்க. டின் பிளேட்ல 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 33 ஷேர் கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்பயே வந்து எதுல எவ்வளவு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு, சோ நீங்க எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும். இத பத்தியும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். அது இல்லாம இந்த கம்பெனி கூட பாத்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட் லிமிடெட், டாடா ஸ்டீல் மைனிங், எஸ்என்டி மைனிங் இது எல்லாமே வந்து டாடா ஸ்டீல் கூட மெர்ஜ் ஆக போகுதுன்னு சொன்னோம். இந்த மெர்ஜரால வந்து டாடா ஸ்டீலுக்கு நிறைய அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து
100 rupees இருக்கிறப்பயே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். டெஃபினட்டாக வந்து இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். நம்ம வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி 800-900லேயே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 101 102லேயே வந்து நமக்கு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 169 வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 17 இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ட்ட வந்து 33% இருக்கு, F8 ஒரு 20% இருக்கு, D8 ஒரு 24% இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ 2.23 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,800 கோடி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2 லட்சம் கோடிக்கு இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 89,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.01 இருக்குது. இந்த கம்பெனிக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த கம்பெனியோட கடன் தான். இந்த டாடா மேனேஜ்மெண்ட்டும் இன்னொரு 4-5 இயர்ஸில் இந்த கடன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாறுறப்ப இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ டாடா ஸ்டீல் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சைக்கிளிக் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகும். 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ டாடா ஸ்டீல் எல்லாமே மெயின் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டைரெக்டாக வந்து ஸ்டீல் செக்டர் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இல்லாமல் போச்சு அப்படின்னா ஸ்டீல் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி வின்ஃபால் டேக்ஸ், அதர் டேக்ஸ் எல்லாமே போட்டாங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப சேல்ஸ் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டீல் செக்டரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுற அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாடா ஸ்டீலை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஒரு 10% பக்கமாக ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டாடா குரூப் 25% கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க April 8 அன்னைக்கு தான் இது ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸ், அதாவது டாடா குரூப்பில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ், அதாவது 25% கேப்பில் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு இண்டெக்ஸாக வந்து இப்போ லிஸ்ட் ஆயிருச்சு. இது வந்து ஒரு ETF-ஆவோ இன்னும் மியூச்சுவல் ஃபண்டாவோ எந்த ஒரு ஸ்கீமும் அவைலபிளாக இல்லை. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வரும். அப்படி வர்றப்ப டெஃபினட்டாக வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்த இண்டெக்ஸை வாங்குறதுக்கு இன்னுமே கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டும் சரி ETF-ம் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே வரும். அரவிந்த்ன்றவர் தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாரு. டாடா குரூப் நிஃப்டி 25 ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ட்டு, இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்டும் சரி ETF-ம் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்கு. இதில் டாடா குரூப்பில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கு, TCS இருக்கு, டைட்டன் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்கு, டாடா பவர் இருக்கு, இந்தியன் ஹோட்டல் இருக்கு, அதே மாதிரி டாடா மோட்டார் DVR இருக்கு, டாடா LXI இருக்கு. இது எல்லாமே வந்து டாடா குரூப்ல இருக்கிற டாப் கம்பெனிஸா இருக்கு. இந்த கம்பெனி வந்து 1 year ரிட்டர்ன் வந்து 63% கொடுத்துருக்கு. 5 year ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28% கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா TCSக்கு வந்து 25% கொடுத்துருக்காங்க, டாடா மோட்டார்ஸ்க்கு 16% கொடுத்துருக்காங்க, டைட்டன் கம்பெனிக்கு வந்து 14% கொடுத்துருக்காங்க, டாடா ஸ்டீலுக்கு 11% கொடுத்துருக்காங்க, ட்ரெண்டுக்கு வந்து 8% கொடுத்துருக்காங்க, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 6% கொடுத்துருக்காங்க, டாடா பவருக்கு ஒரு 6% கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஹோட்டலுக்கு 4% கொடுத்துருக்காங்க, டாடா மோட்டார் DVRக்கு ஒரு 3% கொடுத்துருக்காங்க, டாடா LXIக்கு ஒரு 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கம்பெனியை பொறுத்து வெயிட்டேஜ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட் கேபிட்டல் வைஸ். செக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டருக்கு வந்து டாப் வீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, 27% இருக்கு, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனண்ட்டுக்கு ஒரு 19%, கன்சியூமர் டூரபிளுக்கு ஒரு 17% இருக்கு, கன்சியூமர் சர்வீசஸ்க்கு ஒரு 13% இருக்கு, மெட்டல் அண்ட் மைனிங்க்கு ஒரு 12% இருக்கு, FMCGக்கு வந்து ஒரு 7% இருக்கு, பவருக்கு ஒரு 6% இருக்கு. ஸோ இவங்க இந்த ஃபண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கு. செக்டர் இண்டிகேஷன் ஐடி தான் வந்து டாப் பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஐடிக்கு வந்து 27 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து
வந்து செமி ஆனுவலி வந்து ரெஃபர் பண்ண போறாங்க. ஸோ அதை வச்சு இந்த கம்பெனியில் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கம்பெனி வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1 இயர் ரிட்டர்ன் வந்து 63% இருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 27% இருக்கு. நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரிஸ்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து குவாலிட்டியான கம்பெனியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண அதாவது டாடா குரூப்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஒரு 4 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம டாடா ஸ்டீலை பத்தி டீடைலாவே பார்த்துட்டோம். இந்த கேப்ல இருக்கிற 25% கேப்ல இருக்கிற டிசிஎஸ்ஐ நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். டைட்டனை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். டாடா மோட்டாரையும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல இந்த ETF நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளா கிடைச்சிரும். டெஃபினட்டா இந்த இண்டெக்ஸ் ஓபன் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த ETF-லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இது எல்லாம் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி லிஸ்ட் ஆகிறப்ப நம்ம சேனல்லயே வந்து இண்டிகேட் பண்றேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.